ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிப்பதாகும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். சூர்யா, ஏய் என்னாச்சு? காஃபி. ஹரி, சக்தி, விஷால், பிரேம், ஜோயல், ஷரண், சக்தி, தேவா, நவீன், பிரேம். உருட்டி பறக்கு ரவுண்ட பாரு, வந்து நீயும் மோதி பாரு, மட்டைய சுழட்டி அடிக்கும் போது வந்து சொல்லணும் வேக பாரு. உருட்டி பறக்கு ரவுண்ட பாரு, வந்து நீயும் மோதி பாரு, மட்டைய சுழட்டி அடிக்கும் போது வந்து சொல்லணும் வேக பாரு. இதுதான் ஸ்ட்ரீட் கிரிக்கெட்டு, இதுதான் ஸ்ட்ரீட் கிரிக்கெட்டு, இதுதான் ஸ்ட்ரீட் கிரிக்கெட்டு, இதுதான் ஸ்ட்ரீட் கிரிக்கெட்டு. டேய் சீக்கிரமா ஓடுடா, டேய் ஓடுடா. டேய் ஏய் பேட்ட போடுறா. இன்னும் 4 பால்ல மேட்ச் முடிச்சிடுவேண்ணா. 4 பால்ல முடிச்சிடியா? முடிச்சிருவேண்ணா. பெரிய தோனி இவரு 4 பால்ல மேட்ச் முடிச்சு பேட்ட நான் போடுறா. முடிச்சிருவேண்ணா. முடிச்சிடியா? சரி, நான் உனக்கு 6 பால் போடுறேன். ஒரே ஒரு பால் அடிச்சுட்டு போதும், அதுக்கப்புறம் உனக்கு தொந்தரவு பண்ண மாட்டேன். நான் அடிக்கிறேண்ணா. அடிச்சுடியா? பாப்போண்ணா. பாப்பண்டா. இதை பத்திரமா வைடா. பாலை போடு. முக்கிய செய்திகள். மக்களுக்கு பிடிச்ச நிகழ்ச்சிகளை தொடர்ந்து வழங்கிட்டு மீடியா மீடியா குரூப்ஸ்ல இருந்து புதிய முயற்சியா சென்னை பிரீமியர் லீக்னு புதுசா ஒரு டோர்னமெண்ட் ஆரம்பிக்கும். இதுல சென்னையில இருக்கிற டாப் 10 டீம்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க. இதெல்லாம் நீங்க உங்க பப்ளிசிட்டிக்காக தான் பண்றீங்களா? டெஃபினட்டா பப்ளிசிட்டிக்காக பண்றாங்க. லோக்கல்ல எங்கேயோ ஒரு கிராமத்துல இருக்கிற டேலண்டான ஒரு பிளேயர், மீடியாவோட வெளிச்சமே இல்லாம வாய்ப்பும் இல்லாம இருக்கிறவங்களுக்கு பப்ளிசிட்டி கிடைக்கணும். சார், இந்த டோர்னமெண்ட்ல வின் பண்றவங்களுக்கு எவ்வளவு கேஷ்? CPL winners will get 1 lakh rupees as a reward. காதல் திருமணம் செய்து கொண்ட
தன் சொந்த மகள் மீதே நகை திருட்டு வழக்கு தொடுத்த தந்தையால் சென்னையில் பரபரப்பு. மாறா, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். கண்டிப்பா, அதுக்கு தானே லவ் பண்றோம். என்ன காமெடியா? எங்க அப்பா எனக்கு மாப்பிள்ளை பார்க்குறாரு. சரி, நம்ம லவ் மேட்டர் சொல்ல வேண்டியதுன்னு. இங்க பார், எங்க அப்பா ஒரு பிச்சைக்காரனுக்கு என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்தாலே கொடுப்பாரே தவிர உனக்கு கொடுக்க மாட்டார். அது ஏன்னு உனக்கே தெரியும். சரி, என்ன பண்ணலான்னு சொல்லு. என்ன குழந்தைத்தனமா கேள்வி கேட்குற? மாறா, லெட்ஸ் கெட் மேரிட். எனக்கு தான் யாரும் இல்லை, ஓகே. உங்க அப்பாவுக்கு உன்னை விட்டால் வேற யாருமே இல்லை. பாவுண்டி அந்த மனுஷன். நீயும் இல்லைன்னா அந்த மனுஷன் உடஞ்சே போயிடுவான். இங்க பார், அவர் என் அப்பா. உன்னை விட என் அப்பாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு வேளை என் அப்பாவால் நீ எனக்கு கிடைக்காம போயிட்டேனா, அந்த ஒரு காரணம் போதும் லைஃப்ல நான் அவரை வெறுக்கிறதுக்கு. இன்ஸ்பெக்டர் நாகராஜுங்களா? ஆமாம் சார். நீங்கள்? நான் தாங்க சேப்பாக்கம் எம்எல்ஏ வெங்கடேசன் பேசுகிறேன். சொல்லுங்கள் சார், என்ன விஷயம்? நம்ம ஸ்டேஷனில் தான் நமக்கு வேண்டப்பட்ட பொண்ணு ஒன்று, அதான் அந்த செயின் கேஸு. ஓ, அந்த திருட்டு கேஸா? சொல்லுங்க சார். இங்கே மாறன் ஜோதின்றது யார்ப்பா? நாங்கள் தான் சார். நீ தான் அந்த பொண்ணை இழுத்துன்னு வந்து கல்யாணம் பண்ணதா? பொண்ணோட அப்பா கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு சார், நாங்கள் 2 பேர் லவ் பண்ணியிருந்தாலும் ப்ராப்பராக ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணியிருக்கோம். 2 பேருமே மேஜர். உங்களால் எங்களை எதுவும் பண்ண முடியாது. நீ லவ் பண்ணு, கல்யாணம் பண்ணு, என்ன வேணுமா பண்ணிட்டு போ. எதுக்குடா திருடுறீங்க? நாங்கள் ஏன் சார் திருடணும்? ஏம்மா, நீ தான் ஜோதியா? வீட்டிலேருந்து வரும்போது ஏதோ செயின் திருட்டுதா உங்கள் அப்பா கேஸ் கொடுத்துருக்காரு. என்னம்மா, நான் கேட்டிருக்கிறேன், மாறி மாறி பார்த்துட்டு இருக்கிறீங்க. எங்கம்மா செயின்? செயின் என்கிட்ட இல்லை சார். சே, காலையங்காட்டி உங்ககிட்ட பெரிய தலைவலியாக போச்சு. வாங்க ஸ்டேஷனில் போய் பேசிக்கலாம், வா. ஏமா நிற்கிறேன், வாடல. உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை சார், எஃப்ஐஆர் வேறு போட்டாச்சு சார். முடிவா என்ன தான் பண்ணலான்ற? யாருப்பா? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். மேலே வாங்க. சொல்லுங்க தம்பி, என்ன விஷயம்? சார், அந்த கேஸ் விஷயமா பேசணும். அந்த செயின் கேஸா? ஏய், அவளை எப்படியா காப்பாற்றினோண்டா. அதெல்லாம் விடு, காலையில் கூட்டம் வந்துடலாம். நீ பதட்டப்படாம இரு. பயமா சொல்றான்ல. மச்சான், ஒரு நிமிஷம் அங்கே பாரு. விளையாட்டு நேரண்டா, விதி மாத்தி போகுண்டா. நம்ம ஜெயிச்சாக வேணுண்டா, வரலாறு பேசுண்டா. விடியாத நாளும் இல்ல, விடிகின்ற நாளும் இல்ல, விழுந்தாலும் எந்திரிச்சு நீ ஓடு என்னன்பா. வழியாத வாழை இல்ல, வலிக்காத வாழ்க்கை இல்ல, வழிதாங்கும் நெஞ்சம் தானே ஒலிக்கான
அடிச்சு மேட்சை பிடிப்பாருன்னு பார்த்தா பைசலுக்கும் ஸ்ட்ரைக் கொடுக்கல, விட்டாருங்க. இதோ 2 பாலுக்கு 5 ரன் அடிக்கணும். ஐயோ மறுபடியும் விட்டாருங்க. மேட்ச் யாருக்கு சாதகமா போகுதுன்னு தெரியல. 1 பாலுக்கு 5 ரன் வேணும். பவுலர் அண்ட் பேட்ஸ்மேன் 2 பேருமே ஆன் பிரஷருங்க. 2 டீமும் யார் ஜெயிக்க போறன்ற பதட்டத்தோட மேட்சை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இதோ வெற்றியை தீர்மானிக்க போற கடைசி பந்து. என்னங்க நடந்துச்சு? ஆட்டத்தின் இறுதி பந்து ஒரு அகலப்பந்து கீப்பரை தாண்டி பால் 4க்கு போயிருக்குங்க. ஆடாம ஜெயிச்சிருக்காங்க நம்ம சேப்பாக் சூப்பர் கிங்ஸ். இவங்க ஃபைனல்ஸ்ல என்ன மாதிரி ஆட்டத்தை வெளிப்படுத்த போறாங்க, அங்க வெற்றியை பதிவு பண்ணுவாங்களா இல்லையான்னு பாப்போம். ஃபைனல்ஸ்ல சேப்பாக் சூப்பர் கிங்ஸ்க்கும் மயிலாப்பூர் இந்தியன்ஸ்க்கும் ஒரு பரபரப்பான மேட்ச் நடக்குது. யாராவது பெத்த பொண்ணு மேல திருட்டு கேஸ் கொடுப்பாங்களா சார்? என்ன இருந்தாலும் அவங்க பொண்ணு தானே சார்? என் பொண்ணு தான். நானே வேணான்னு போயிட்டாலே. நானே வேணானதுக்கப்புறம் என் காசு மட்டும் எதுக்கு தம்பி? சார், இந்த வயசுல லவ் வரதுலாம் சாதாரண விஷயம் தானே சார்? தம்பி, நீ லவ் பண்ணியிருக்கியாப்பா? இல்லை சார். நீங்கள் தம்பி? பண்ணுறேன் சார். எவ்வளோ நாள் ஆச்சு உன் காதல் அந்த பொண்ணு ஏற்றுக்க? 3 வருஷம் ஆச்சு சார். அந்த 3 வருஷம் அந்த பொண்ணை கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்ப. அதே மாதிரி தானே அந்த பொண்ணை பெற்றவங்களையும் கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு கஷ்டப்பட்டிருக்கணும். என் பொண்ணு 3 நாளுக்கு முன்னாடி தான் சொன்னான் அந்த பையனை காதலிக்கிறேன்னு. நான் வேணான்னு சொன்னேன். அவோ நானே வேணான்னு போயிட்டா. மச்சான், லவ் பண்ணுற பொண்ணு பின்னாடி சுற்றி பார்த்துருக்கான். லவ் பண்ணலான்னு பொண்ணு பின்னாடி சுற்றி பார்த்துருக்கான். 3 வருஷமா ஒரு பொண்ணுக்கே தெரியாமல் அவள் பின்னாடியே சுத்தன பேர். சே, என்ன மச்சான் பண்ணுறது? நானும் சொல்லணும் தான் நினைக்கிறேன். அவகிட்ட சொல்ல போகும்போது ஏதோ பயமாக இருக்குடா. இதுக்கெல்லாம் பயந்துன்னு இதோ வரேன். சூர்யா, சூர்யா, சூர்யா. இதோ வரேன் இரு. என்ன சொல்லு. ஒரு வாக் போலாமா? இந்த டைம்லையா? ஆமா. எவ்வளோ? என்னது? எங்கே நீங்கள் தானே கை காமிச்சு நிறுத்தினீங்க, அதை எவ்வளோன்னு கேட்டேன். எங்கே, நான் ஐடி செக்டரில் ஒர்க் பண்ணுறேன். ஆக்சுவலாக என்னோடய கேபை நான் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ அதனால தான் நான் உங்ககிட்ட லிஃப்ட் கேட்டேன். சாரிங்க, நான் ஏதோ தெரியாமல். சூர்யா, நம்ம ஒன்றா இருக்கோம், ஆனால் சந்தோஷமாக இருக்கோமா? கொஞ்ச நாளாகவே நீ என்கிட்ட ஒழுங்காக பேசுகிறதே இல்லை. இந்த 2-3 வருஷத்தில் நம்ம அதிகமாக பேசிக்கிட்டதே நம்ம காரில் போகிறப்ப தான். அதுவும் லெஃப்டில் ஏதாவது வண்டி வருதா பாரு, இல்லை இல்லை போகலாம் போகலாம். பார்க் பண்ணும்போது இடிக்குதா பாரு, இல்லை இல்லை இடிக்கல. இவ்வளோதான் சூர்யா நம்ம பேசிக்கிறோம். ஆனால் இதுவே நம்ம கல்யாணம் ஆன புதுசில் அந்த 12B பஸ்ஸில் போகும்போது நம்ம ஸ்கூல் கதை, காலேஜ் கதைன்னு எல்லாத்தையும் பேசிட்டு நைட்டு இந்த மாதிரி யாருமே இல்லாத ரோட்டில் உன் கையை பிடிச்சிட்டு நடக்கும்போது எனக்கு இருந்த சந்தோஷம் இப்போ இல்லை சூர்யா. காரில் 2 பேரும் பக்கத்தில் தான் இருக்கோம். ஆனால் ஏதோ 10 கிலோமீட்டர் தூரமாக இருக்கிற மாதிரி இருக்கு. உனக்கு என்னதான் சூர்யா ப்ராப்ளம்? சொன்னா தானே தெரியும். போகலாம். நீங்கள் கிரிக்கெட் பிளேயரா? ஆமாங்க. நீங்கள் கிரிக்கெட்லாம் பார்ப்பீங்களா? எனக்கு கிரிக்கெட் அவ்வளோ பிடிக்கும் ராஜி. ஆனால் அந்த ஒரு ஆக்சிடெண்ட்க்கு அப்புறம் என்னால் ஒழுங்காக விளையாடக்கூட முடியல ராஜி. மேட்ச்சில் எனக்கு முன்னாடி வர பாலை பார்க்கும்போது
மனசு சொல்லுது இதை டிரைவ் ஆடலாம், இதை ஸ்ட்ரைட் ஆடலான்னு. ஆனால் உடம்பு ஒத்துழைக்க மாட்டேங்குது ராஜி. முதுகு அப்படி வலிக்குது ராஜி, ஏதோ உயிர் போகிற மாதிரி. ஒரு டைமில் என்னை ஆஹா ஓஹோன்னு பார்த்தவன்லாம் இப்போ பரிதாபமாக பார்க்குறாங்க. ரஞ்சி டிராஃபி பிளேயர்டி நான். இப்போ இது எல்லாத்தையும் விட்டுட்டு சின்ன பசங்க கூட ஏரியா கிரவுண்டில் விளையாடிட்டுருக்கேன். லவ் பண்ணுறியா? எவ்வளோ நாளா? 3 வருஷமா. அப்படியே என்கிட்ட சொல்லலை? கொஞ்சம் பயம். சரி இப்போ சொல்லலாம்ல. ஐ லவ்வர்ஸுங்க. அது என்னங்க ஐ லவ்வர்ஸ்? எல்லாரும் ஐ லவ் யூ தானே சொல்லுவாங்க. நான் உங்களோட லைஃப்பை லீட் பண்ணணும்னு நினைக்கல, ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏன் என்ன பிடிச்சிருக்கு? ஒருவேளை நான் அழகாக இருக்கன்றதுனாலயா? இல்லைங்க, உங்களை ஃபஸ்ட்டு ஆவடி டோர்னமெண்ட்டில் தான் பார்த்தேன். சிம்பிளான ட்ரெஸ்ஸில், மேக்கப்பே இல்லாமல் பார்க்குறதுக்கு அழகாக கொஞ்சம் துருன்னு ஸ்டில் எடுத்துகிட்டு இருந்தீங்க. உங்களை பார்த்ததும் 99 ரன்ஸ்லேயே போல்ட் ஆகிட்டேன். சொல்லப்போனால் உங்களை பார்த்ததுமே தோத்துட்டேன் உங்ககிட்ட. அதோ அந்த லெஃப்டில் தான் வீடு. பார்த்து ஏங்க இதாங்க ஃபர்ஸ்ட் டைம். நான் யார்கிட்டயும் இப்படி கேட்டது கிடையாது. சாரிங்க. எல்லா ஆம்பளையும் சொல்கிறது தான். எனிவே தேங்க்ஸ்ங்க. நம்ம லைஃப்பில் எப்போவுமே நம்ம நினச்ச மாதிரியோ நமக்கு பிடிச்ச மாதிரியோ எல்லாம் நடக்கிறதில்ல. உனக்குன்னு ஒரு டைம் வரும் இந்த உலகத்துக்கு நீ யாருன்னு காமிக்கிறதுக்கு. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இரு. சூர்யா, நமக்கு பிடிச்ச விஷயம் நமக்கு கிடைக்கல அப்படின்றதுக்காக அந்த கோவத்தை நமக்கு பிடிச்சவங்க மேலே காட்டுறதுல எந்த அர்த்தமுமே இல்லை சூர்யா. நம்ம லவ் பண்ணும்போது நீ அடிக்கடி என்கிட்ட ஒரு விஷயம் சொல்லிகிட்டே இருப்ப, ஞாபகம் இருக்கா? லைஃப்பில் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் தூங்கி எழுந்தால் சரியாக போயிடணும். அவ்வளோதான் சூர்யா லைஃப். சரி, ஒரே ஒரு வாட்டி என் கண்ணை பார்த்து ஐ லவ் யூ சொல்லுங்க. என் காதல் கூறும் நாளிங்கே உங்களை பார்த்து வந்தேனே வெகு நாளாய் நான் இங்கே. நீரில் மீனெங்கே அது போல தானும் நான் இங்கே. வீணாகும் வாழ்வில் விழும் மீனாய் நீ இங்கே. என் பார்வை என தொட்டதும் பட்டுடு ஆசை மழை கொட்டிடுச்சு. காதல் அது சொன்னது கண்ணுல வைக்கோ வந்து ஒட்டிக்குச்சு. உன் கூட என் காலம் கழிக்க நாளும் இங்கு கூடிடுச்சு. நானும் உன் தோளில் சாயும் காலம் இங்கு நெருங்கிடுச்சு. வலி காணும் நேரம் அது இருளாய் நீங்குமே. வழி காணும் நேரம் அது விரைவில் தோன்றுமே. புகை மூட்டம் போல அது கண்ணீர் மூட்டமே. அவள் காட்டும் அன்பில் அது எடுக்கும் தூரம் ஓட்டமே. வாழ்க்கை ஒரு குத்துச்சண்டை, சோர்ந்தாடி நிற்பதில்லை. போடு ஒரு முத்தச்சண்டை, பின்னே நீ உச்சத்தில. போதல் உள்ள வாழ்க்கையில காதல் தருமாறுதல. கூற ஒரு வார்த்தையில காதல் இன்றி வாழ்க்கையில. பார்த்தேன்டி சைலண்டா உன் பார்வை ரொம்ப வைலண்டா. என தட்டி தூக்கிடுச்சே பேபி செம்ம கியூட்டா. என் காதல் சொல்லத்தாட வந்தேன் நானும் செம்மலேட்டா.
ஓகேன்னு சொல்லி அவ உள்ளே வந்துட்டா. என்னடா ஆச்சு? ஒன்றும் இல்லை மச்சான், என் ஆள் வீட்டில் வர மாப்பிள்ளை பார்க்குறாங்கடா, கல்யாணம் பண்ணிக்கலான்றா. என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அப்புறம் என்னடா ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கோ. ஏதாவது பிரச்சனைனா சொல்லு, மாமாட்ட சொல்லி எம்எல்ஏ வச்சு பேசிக்கலாம். எல்லாம் ஓகே தான் மச்சி, எங்கே தங்க வைக்கிறதுன்னு தெரில. இப்போ குமாரண்ணனை பாரு, புதுசாக கெஸ்ட் ஹவுஸ் கட்டியிருக்காப்புல, ஒரு வாரம் தங்குறன்னு கேட்டுப்பாரு, கொடுப்பாப்புல. கொடுக்க மாட்டேன் அப்படி இப்படின்னாருனா லைட்டாக கண்ணை கசுக்க கொடுத்து விட்றாப்புல. அப்புறம் என்னடா ஏரியாவில் கொஞ்ச நாளில் ஒரு குட்டி மரம் வந்துடும். கலாய்க்காதீங்கடா. மாப்பிள்ளை மூஞ்ச பார்த்தியா? இடமாறி செல்ல என் இதயம் யோசிக்கும், இதழ் சேர்க்க சொல்லி உன் இமைகள் யாசிக்கும். என்னை கைது செய்ய உன் கைகள் யோசிக்கும், வரும் காற்று கூட வழியின்றி வந்த வழியை தேடும். உன் முத்த சத்தத்துல உன் கூந்தல் வெப்பத்துல அடி உன் கண்ணம் தொட்டதுல நானும் காலி மொத்தத்துல. நான் பூரா பக்கத்துல லைஃப் ஃபுல்லா நெஞ்சுக்குள்ள, அடுத்து ஒரு லைஃப் இருந்தா அப்பவுமே ஓ நெஞ்சுக்குள்ள. பார்த்தேடி சைலண்டா உன் பார்வை ரொம்ப வைலண்டா, என தட்டி தூக்கிடுச்சே பேபி செம்ம கியூட்டா. என் காதல் சொல்லத்தாடி வந்தேன் நானும் செமலேட்டா. ஓகேன்னு சொல்லி அவ உள்ள வந்துட்டா. உன்னால என் வாக்கே மாறுது, வாழ்க்கை அது மாறாதா. ஆட்டம் செம்பிட்டுல துடிக்குது, உன் வாய்ஸும் அங்க கேட்காதா. உன் கூட டைம் ஃபாஸ்டா போகுது, நாளும் கொஞ்சம் நீளாதா. தூக்கம் அது வேஸ்டா போகுது, நீ என்ன மச்சான், வாழை அன்னைக்கு பார்த்த ஒரு வண்டியில் வரா, இப்போ வேற வண்டியில் வரா. மச்சான் அவள் ஸ்கூல் படிக்கிறதுலேருந்தே அப்படி தான்டா. ஒரு நாள் பார்த்தா ஒரு கலர் சைக்கிளில் போகிறான், திடீர்னு பார்த்தா இன்னொரு கலர் சைக்கிளில் போகிறான். பார்த்து மச்சான், வேற யாரு கூட போயிட போறா. இல்லை மச்சான், நீ ரொம்ப நாளாக பார்த்துன்னு இருந்தியா, அதான் சொன்னேன். நீ வேணா பாரு எப்படி ப்ரப்போஸ் பண்ணுற பார்ப்போம். நான் சொன்னேன்ல அவன்தான். ஏய் அவன் உன்னை பார்க்கல, என்னதான் பார்க்கறான். என்னங்க ஒரு நிமிஷம், நான் உங்களை லவ் பண்ணுறேங்க. உங்களனா என்னையா அவளையா? உங்கள் ரெண்டு பேரையும் தாங்க. என்னங்க விளையாடுறீங்களா? இல்லை இல்லை இல்லை, நீங்கள் என்ன தப்பாக புரிஞ்சுட்டீங்கன்னு நினைக்கிறேன். நான் உங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணல, நீங்கள் ரெண்டு பேரும் ஒருத்தர் நினச்சி உங்கள் ரெண்டு பேரையும் ஒரு வருஷமாக லவ் பண்ணிட்டேங்க. சரிங்க, இப்போதான் நாங்கள் ரெண்டு பேருன்னு தெரிஞ்சிச்சுல, இப்போ யாரை லவ் பண்ணுறீங்க? நான் தான் சொன்னேன்லங்க, உங்கள் ரெண்டு பேரையும் ஒருத்தர் நினச்சி தான் லவ் பண்ணிட்டேன்னு. இப்போது ஒருத்தரை லவ் பண்ணிவிட்டு இன்னொருத்தரை மறக்கிறதுன்றது என் லவ்
பாதி சக்ஸஸ் ஆகி பாதி ஃபெயிலியர் ஆன மாதிரி தானேங்க. அதுக்கு நான் 2 பேரையும் லவ் பண்ணிட்டேன், 2 பேரையும் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்ல போறீங்களா? அதில் என்னங்க தப்பு? உங்கள் 2 பேரையும் லைஃப் லாங் ஒரே மாதிரி லவ் பண்ணுவாங்க. என்னோட 200% லவ்வில் உங்களுக்கு 100%ம் உங்களுக்கு 100%ம் தருவாங்க. இங்கே பாருங்க, நாங்கள் 2 பேரும் பார்க்க தான் ஒரே மாதிரி இருப்போம். எனக்கு வேற டேஸ்ட், அவளுக்கு வேற டேஸ்ட். அவளுக்கு பிடிச்ச கலர் எனக்கு பிடிக்காது, எனக்கு பிடிச்ச ஆக்டர் அவளுக்கு பிடிக்காது. ஒரே மாதிரி இருக்க நாங்கள் 2 பேருமே 2 எக்ஸ்ட்ரீம் கேரக்டர்ஸ். இல்லைங்க, என்னால் உங்கள் 2 பேரையும் ஒரே டைமில் மெயின்டைன் பண்ண முடியுங்க. என்னது மெயின்டைன் பண்ணுவியா? மெயின்டைன் பண்ண நாங்கள் என்ன பஸ்ஸா காரா? இல்லைங்க, எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் ஒருத்தர்கிட்ட இன்னொருத்தர் விட்டு கொடுக்காம உங்கள் 2 பேரையும் நல்லா பார்த்துப்பேன்னு சொல்ல வந்தேங்க. சரி, எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு. இந்த டைரி மில்கை சாப்பிடாம நாளைக்கு எடுத்துட்டு என்ன ப்ரப்போஸ் பண்ணுங்க, நான் ஓகே சொல்கிறேன். ம் சரிங்க. சரி, பாய். நீங்கள்? எனக்கு எல்லாம் ஓகே தான். நான் என்ன சொன்னாலும் செய்யணும், மற்றவங்களை விட அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் தரணும். தருவீங்களா? என்னங்க இப்படி கேட்டீங்க? கண்டிப்பாக தருவோங்க. சரி, அந்த டைரி மில்கை பிரிங்க, சாப்பிட்லாம். என்ன? வேணா வேறு டைரி மில்க் வாங்கி தருவா? எனக்கு இந்த டைரி மில்க் தான் வேணும். பிரிங்க, சாப்பிட்லாம். இல்லைங்க, அவங்க நாளைக்கு எடுத்துகிட்டு வந்து ப்ரப்போஸ் பண்ண சொன்னாங்க, அதான். ஓ, அப்போ என்னை விட உனக்கு அவ தான் முக்கியம், அப்படி தானே? அப்பெல்லாம் இல்லைங்க. அப்புறம் என்னங்க, நீங்கள் தான் ஒரே டைமில் 2 பேரையும் மெயின்டைன் பண்ணுறவராச்சே. பிரிங்க. நான் முக்கியமா இல்லை அவ முக்கியமா? ஒத்தையில நான் இருக்கேன், உறக்கம் கெட்டு நான் கிடக்கேன். என்னை விட்டு போனதென்ன பஞ்சவர்ண கிளியே. ஏதேதோ நினைச்சிருந்த ஒன்ன நெஞ்சில் விதைச்சிருந்த, கண்ணு பட்டு கலைஞ்சதென்ன என்னோட ஆசை. என் அப்பா வர நீ எனக்கு கிடைக்காம போயிட்டேனா அந்த ஒரு காரணம் போதும். செல்லரிச்ச புத்தகம் போல விதியில கிடக்குற நானும், செங்க சூழ மேல புழுவாடலில் வெந்து தவிக்கிறண்டி. சாராயம் தலைக்கு ஏறி உலகத்தை மறக்கிற நானும், நீ மட்டும் வந்தா போதும் வாழ்வேண்டி. நீ இல்ல உலகத்துல சாவேண்டி. சார் புரியுது சார். இப்போ உங்கள் பொண்ணுக்கிட்ட அந்த செயின் இல்லை சார். அவங்க இப்போ ஸ்டேஷனில் இருக்காங்க. நீங்கள் ஒரு லாயர், உங்களுக்கே தெரியும் ஸ்டேஷன் ஜெயிலெலாம் போனாங்க எப்படி நடத்துவாங்கன்னு. உங்களால் உங்கள் பொண்ணு அந்த கஷ்டத்தெல்லாம் அனுபவிக்கணுமா சார்? அனுபவிக்கிறேனே, என் பொண்ணால் நான் அனுபவிக்கிறேனே. அவங்க அம்மா சாகும்போது அவளுக்கு 5 வயசு, எனக்கு 25 வயசு. நான் நினச்சிருந்தா இன்னொரு கல்யாணம் பண்ணியிருக்கலாம். என் பொண்ணுக்காகவே நான் வாழ்ந்தேன். ஆனால் அவளே என்னை விட்டு போயிட்டா. அவ போன அன்னைக்கு ராத்திரி 12 மணி இருக்கும் தம்பி. திடீர்னு இந்த உலகத்துல எனக்குன்னு யாருமே இல்லைன்னு தோணுச்சு. தேம்பி தேம்பி அழுத. 45 வயசுல நான் அழுணுமா தம்பி? நான் அழுணுமா? நீங்கெல்லாம் 6 மாசமோ 1 வருஷமோ பார்த்த பொண்ணு இல்லைன்னா உங்க ஃப்ரெண்டால இருக்க முடியாதுன்னு யோசிச்சிங்கல்ல. 20 வருஷமா வளர்த்தனே, என்னை பத்தி யோசிச்சிங்களா? இப்போ வந்து பேசுறீங்கல்ல, இத அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு முன்னாடி வந்து பேசியிருக்கணும். பசங்க லவ் பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்கன்ற நம்பிக்கையில் தான் சார். உங்களை மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் லவ்வுக்கு சப்போர்ட் பண்ணலாம், ஏன் கல்யாணம் கூட பண்ணி வைக்கலாம். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் வர பிரச்சனைகளை அவங்கவுங்க தானே சமாளிக்கணும். ஏன் கல்யாணம் பண்ணி வச்சு நீங்களே அந்த செயினை திருப்பி கொடுங்கன்னு நான் கேட்கலாம். அப்படி கேட்டா நல்லாவா இருக்கும்? ஏய் மச்சான், அங்கே பாரு. கிரிக்கெட் காம்படிஷன், அதுக்கு என்னப்பா? அதில் வர அமௌண்ட்டை ஜெயிச்சு அவங்க அப்பன்ட்ட கொடுத்துட்டானா. அடச்சி விளையாடாத. விளாட்லான்னு தான் சொல்கிறான். அவன் சொல்கிறதும் கரெக்டு தானடா. மற்றவங்க ஜெயிக்க ஆசை மட்டும்தான் இருக்கும், நமக்கு தான் சரியான காரணம் இருக்கும். வெல்கம் பேக் டு த கேம். வீட்டு மீடியா வழங்கும் சென்னை பிரீமியர் லீக் 2024 உடைய ஃபைனல்ஸ்ல தாங்க இப்போ நம்ம இருக்கோம். இந்த
இந்த ஃபைனல்ஸ் எந்தெந்த டீம் விளையாட போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சேப்பாக் சூப்பர் கிங்ஸும் மயிலாப்பூர் இந்தியன்ஸும் தாங்க. ரெண்டு டீமுமே ரொம்ப எனர்ஜியோட இருக்காங்க. அதே எனர்ஜியோட ரெண்டு டீமோட கேப்டனும் கிரவுண்டுக்கு வந்துட்டாங்க. இதோ டாஸுக்கான நேரம். பூவா தலையால டாஸ் வின் பண்ணிட்டாங்க நம்ம சேப்பாக் சூப்பர் கிங்ஸ். ஆனா இவங்க ஒரு வித்தியாசமான மூவ் எடுத்திருக்காங்க. பேட்டிங்கை சூஸ் பண்ணாம ஃபீல்டிங்கை தேர்ந்தெடுத்திருக்காங்க. பரபரப்பான ஆட்டம் ஆரம்பிச்சிருச்சுங்க. இது வரைக்கும் இந்த டோர்னமெண்ட் சீரீஸ்லயே ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆன டீம்ஸ் தான் ஜெயிச்சிருக்காங்க. ஆனா டாஸையே வின் பண்ணிருந்தாலும் சேப்பாக் சூப்பர் கிங்ஸ் ஏன் இந்த முடிவை எடுத்தாங்கன்னு தெரியல. முதல் ஓவரோட முதல் பந்தை போட போறாரு நம்மளோட ஃபைசல். ஆப்போசிட்ல ஸ்ட்ரைக்ல அரவிந்த் இருக்காரு. ரொம்ப சூப்பரான பேட்ஸ்மேன். பாப்போம். வாவ், முதல் ஓவரோட முதல் பந்தே ஒரு 4ங்க. மேட்சை பார்க்க வந்திருக்க நம்ம வீட்டு மீடியா ஓனர்ஸுமே மேட்சை நம்மள மாதிரியே ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. பிளேயர் ஃபுல் ஃபார்ம்ல இருக்காருங்க. அடுத்தடுத்த பால் 6க்கும் 4க்கும் மாறி மாறி போயிட்டே இருக்கு. மூணாவது ஒரு முடிவுல யூகே ஸ்ட்ரைக்ல இருக்காரு. பந்த போடுறதுக்காக ஓடி வந்துட்டு இருக்காரு நம்மளுடைய ஃபைசல். அடிச்சாருங்க 6. ஒட்டுமொத்த டீமுமே என்ன பண்றதுன்னு தெரியாம விழிப்பிதிங்க நிக்கிறாங்கங்க. சரியான ஷாட்டுங்க. ஃபீல்டரோட கையில பால். சரியான கேட்ச பிடிச்சிருக்காரு. சொல்றதுக்குள்ள கேட்ச விட்டுட்டாருங்க. இவங்க நழுவ விட்டது கேட்ச மட்டும் இல்லைங்க, இவங்க கையில இருந்த மேட்சையும் தான். என்னதான் கையில இருந்த மேட்சை விட்டுட்டாலும் அதே எனர்ஜியோட அடுத்த பால் ஃபீல்டர் கையில பாலுங்க. சரியான கேட்ச். இனிமே கேட்ச மட்டும் இல்ல, மேட்சையும் நாங்க விட போறது இல்லைன்னு சொல்ற மாதிரி மயிலாப்பூர் இந்தியன்ஸோட லாஸ்ட் விக்கெட் எடுத்திருக்காரு நம்ம செல்வா. பரபரப்பா போயிட்டு இருக்க மேட்சோட செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்க போகுது பாப்போம். டார்கெட் ஈஸியா இருந்தாலும் மயிலாப்பூர் இந்தியன்ஸோட பவுலிங் அவ்வளவு ஈஸியா இருக்க போறது இல்ல. ரொம்பவே ஃபீல்டிங் டைட்டா செட் பண்ணிருக்காரு நம்ம மயிலாப்பூர் இந்தியன்ஸோட கேப்டன் ஆனந்த். ஸ்ட்ரைக்ல செல்வாங்க. லாஸ்ட் விக்கெட் எடுத்த செல்வா இப்போ ஸ்ட்ரைக்ல இருக்காரு. அடிச்சாருங்க ஒரு 6. நீங்க என்னடா ஃபர்ஸ்ட் பால் 4 அடிக்கிறது, நான் அடிக்கிறேன்டா 6ன்னு சொல்லி அடிச்சிருக்காரு கில்லி மாதிரி நம்ம செல்வா. வீட்டு மீடியா கொடுக்க போற அந்த பரிசை வீட்டுக்கு எடுத்துட்டு போயே ஆகணும்னு சொல்லிட்டு செல்வா ரொம்பவே கங்கணம் கட்டிட்டு இருக்காருங்க. இதோ அடுத்த பந்த வீச வந்துட்டு இருக்காரு நம்ம யுவராஜ். சரியான ஹைட் ஏறி இருக்குங்க பால் நல்ல ஹைட்டுக்கு ஏறி இருக்கு. கேட்ச் பிடிப்பாரா என்னன்னு தெரியல. மூக்கு மேல ராஜாவா இல்ல பாலை விட்டுருவாரான்னு தெரியலங்க. மகாராஜாவா ஆயிட்டாருங்க. பாலை விட்டுட்டாருங்க. நல்ல பிரஷர் இருந்திருக்கும் சேப்பாக் சூப்பர் கிங்ஸுக்கு. அதை தவற விட்டுட்டாங்க நம்ம மயிலாப்பூர் இந்தியன்ஸ். இவங்க அடிக்கிற அடியை பார்த்தா மேட்சை பாதியில நிறுத்தி வீட்டு மீடியா ஓனர் அரவிந்த் சார் கிட்ட பிரைஸை வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க போல. சரியான அடி. 6க்கும் 4க்கும் மாறி மாறி பால் பறந்துட்டு இருக்கு. நல்ல வேலைங்க, இவங்க டாஸை வின் பண்ணி ஃபீல்டிங்கை தேர்ந்தெடுத்தாங்க. அசத்தலான ஆட்டத்தை வெளிப்படுத்திட்டு இருக்காங்க நம்ம சேப்பாக் சூப்பர் கிங்ஸ். அடுத்த பால் செல்வா அடிச்சாருங்க 4ங்க. திரும்பவும் 4 6க்குன்னு பால் பறந்துட்டு இருக்கு. செல்வான் ஃபைசல் ரெண்டு பேருமே ரொம்ப சூப்பரான பார்ட்னர்ஷிப்பை வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. மயிலாப்பூர் இந்தியன்ஸோட பவுலர் பாலை வீசிட்டாருங்க. அடுத்து ஒரு 4 பதிவு பண்ணிருக்காரு ஃபைசல். இதே மாதிரி போச்சுன்னா மேட்ச் கொஞ்சம் கொஞ்சமா சேப்பாக் சூப்பர் கிங்ஸ் கிட்ட வந்துரும். திரும்ப ஒரு சிங்கிள்ங்க. செல்வா ஆன் ஸ்ட்ரைக்ங்க. கொஞ்சம் கொஞ்சமா ரன் ரேட்டை ஏத்திக்கிட்டே இருக்காங்க சேப்பாக் சூப்பர் கிங்ஸ். செல்வா முக்கியமான நேரத்தில் தன்னோட விக்கெட்டை பறி கொடுத்திருக்காருங்க. அடுத்து சூர்யா ஸ்ட்ரைக்குக்கு வராரு. சேப்பாக் சூப்பர் கிங்ஸ் உடைய ரொம்ப முக்கியமான பிளேயர் சூர்யா இப்போ களத்துல இருக்காரு. பவுலர் வந்து அடுத்த பந்து ஃபர்ஸ்ட் பாலே ஒரு 4ங்க. இவரை எதிர்கொள்றது மயிலாப்பூர் இந்தியன்ஸ்க்கு ஒரு பெரிய டஃப்பான டாஸ்காவே இருக்கும்னு நினைக்கிறோம். மயிலாப்பூர் இந்தியன்ஸ் என்ன செய்யறதுன்னு தெரியாம விழிப்பிதிங்கி நிக்கிறாங்க. மேட்ச் யார் ஜெயிக்க போறான்ற பரபரப்பின் உச்ச கட்டத்துல இருக்குங்க. மீண்டும் ஒரு 6ங்க. மீண்டும் ஒரு 4. என்னங்க மாறி மாறி 6ம் 4ம் பால் போயிட்டே இருக்கு. உண்மையிலே ஃபுல் ஃபார்ம்ல இருக்காரு கலை. நம்ம பேசிட்டு இருக்க கேப்ல 2 ரன் பெறும் வாய்ப்புல ரன் அவுட் ஆகி வெளில போறாரு கலை. அடுத்த களத்துல கார்த்தி. மயிலாப்பூர் இந்தியன்ஸோட பவுலர் பாலை போடுறதுக்காக ரெடியா இருக்காருங்க. பவுலர் இருந்து பால் வருது. இவரோட பேட்டிங் ஸ்டைல கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. பால் வர்றதுக்கு முன்னாடி பேட்டை வீசிடுறாரு. பேட்ஸ்மேன் அடுத்த பாலை எப்படி எதிர்கொள்ள போறாருன்னு பாப்போம். அடப்பாவுமே, இவ்வளவு கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன்லயும் போட்டோக்கு போஸ் கொடுக்குற மாதிரி விளையாடி அவுட் ஆகி வெளில போறாருங்க கார்த்தி. 101 ரன்னுக்கு 9 விக்கெட்ஸ் விட்டுருக்காங்க. இன்னும் ஒரே ஒரு விக்கெட் தாங்க கையில இருக்கு. போன மேட்ச் ஜெயிக்க காரணமா இருந்த அன்பு இவங்களோட இல்லாததால இம்பாக்ட் பிளேயர் ரூல் படி ஐஸ்வர்யாவை ஃபீல்டில் இறக்கியிருக்காங்க நம்ம சேப்பாக் சூப்பர் கிங்ஸ். இந்தியாவுக்காக விளையாடணும்னு ஆசைப்பட்டேன். சூப்பருங்க. நீங்கள் இன்னும் ப்ராக்டிஸ்லாம் பண்ணுறீங்களா? நீங்கள் வேறங்க. இங்கே விளையாடணுன்னா கூட ஆணாவோ பொண்ணாவோ தான் இருக்கணுமா. எங்களுக்குன்னு நேஷ்னல் இன்டர்நேஷ்னல்னு எந்த மேட்சுமே இல்லை. நியாயமாக நீங்கள் உமன்ஸ் டீமில் தானே விளையாடணும். உங்களுக்கு டேனிலே மெக்காலே தெரியுமா? ஆமாம். அவங்க தான் ஃபஸ்ட்டு டிரான்ஜெண்டர் கிரிக்கெட்டர். அவங்க உமன்ஸ் டீமில் தான் விளையாடினாங்க. ஆனால் கொஞ்ச நாளிலேயே ஐசிசி அவங்களையும் பேன் பண்ணிடுச்சு. கவலைப்படாதீங்க, ஒரு நாள் நீங்கள் கண்டிப்பாக விளையாடுவீங்க.
லாஸ்ட் ஒரு பாலுக்கு 6 ரன்னுங்கிற ப்ரெஷரான சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுவாங்களா ஐஸ்வர்யான்னு பார்ப்போம். உழுதி பறக்கு கிரவுண்ட பாரு, வந்து நீயும் மோதி பாரு, மட்டைய சுழட்டி அடிக்கும் போது வந்து சொல்லணும் வேகம் பாரு. உழுதி பறக்கு கிரவுண்ட பாரு, வந்து நீயும் மோதி பாரு, மட்டைய சுழட்டி அடிக்கும் போது வந்து சொல்லணும் வேகம் பாரு. ஐஸ்வர்யா அடிச்ச போல ஆகாயத்தை நோக்கி போயிட்டு இருக்கு. சரியான ஹைட் தான். ஓ நோ, புடிச்சிட்டாருங்க கேட்ச. ஒரு நல்ல வாய்ப்பை தவற விட்டுட்டாங்க நம்ம சேப்பாக் சூப்பர் கிங்ஸ். வெற்றி கொண்டாட்டத்தில் மயிலாப்பூர் இந்தியன்ஸ் கொண்டாடிட்டு இருக்காங்க. இதோ ஒரு திருப்பு முனை அம்பையர் கிட்ட இருந்து. என்னதான் ஃபீல்டர் கேட்ச புடிச்சிருந்தாலும் 4 லைன்ல காலை வச்சு வெற்றி வாய்ப்பை சேப்பாக் சூப்பர் கிங்ஸுக்கு தாரவாத்து கொடுத்துட்டாருங்க. வெற்றி கொண்டாட்டத்தில் இப்போ சேப்பாக் சூப்பர் கிங்ஸ்